சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் மிக முக்கியமான பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் தற்போது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் இணைந்து அந்த பகுதியில் ஒரு புதிய கடல்வழி பாதையை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இரு நாடுகளின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு பொதுவான வழித்தடத்தை உருவாக்க இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. உலக அளவில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 20% இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியதில் இருந்து இந்த பாதைகள் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தது. தற்போது உருவாக்கப்பட உள்ள புதிய பாதையானது வழக்கமாக பயன்படுத்தப்படும் வடக்கு அல்லது தெற்கு வழித்தடங்களுக்கு மாற்றாக இரு நாடுகளின் தேசிய நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமையும் என தெரிகிறது. இந்த புதிய வழித்தடம் குறித்த விரிவான விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தைகள் மிக துரிதமாக நடைபெற்று வருவதை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு குறித்து ஈரான் தனது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இருப்பதற்கு அமெரிக்காவின் அத்துமீறல்களும் ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள கடல்வழி முற்றுகையுமே காரணம் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் இரு தரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டதால் முறிந்து போனது. இந்த நிலையில் ஓமன் நாட்டுடன் ஈரான் மேற்கொண்டுள்ள இந்த புதிய முயற்சி பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதோடு உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை மீண்டும் சீரமைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த புதிய கடல்வழி பாதை ஒப்பந்தம் என்பது ஜலசந்தியை முழுமையாக திறப்பதற்கு சமமானதா அல்லது இது ஒரு தனிப்பட்ட மாற்று பாதையா என்பது குறித்து ஓமன் அரசு இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஒருபுறம் ராணுவ பலப்பரீட்சை நடந்து கொண்டிருந்தாலும் மறுபுறம் இத்தகைய ராஜதந்திர நகர்வுகள் மூலம் ஒரு தீர்வை எட்ட ஈரான் முயற்சி செய்து வருவது சர்வதேச அரசியலில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய ஒப்பந்தம் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.